அனைவருக்கும் கர்ணனோ கண்ணனோ நண்பர்களாக தேவைப்படுகின்றான். ஆனால் யாரும் தான் கர்ணனை போன்றே கண்ணனை போன்றே இருக்க நினைப்பதில்லை. காலமானது காயங்கள் இன்றி எதனையும் கற்றுக் கொடுப்பதில்லை. உன்னுடன் இல்லாமல் போனவர்கள் உன்னுடன் இருக்கும் தகுதியை இழந்தவர்கள் என்று புரிந்து கொள். என்ன நடந்து விடுமோ என்று சிந்தித்து கொண்டே இருப்பதை விட முண்டிப்பார். எழுந்தால் வெற்றி, விழுந்தால் அனுபவம். புரிதல் இல்லாதவர்கள் இருக்கும் இடத்தில் நீ உன் அன்பை நிரூபிக்க தேவையில்லை. நம்பிக்கை இழந்தவன் வெல்வது கடினம், நம்பிக்கையோடு இருப்பவன் வீழ்வது கடினம். கடந்து போன நேரம் ஒருபோதும் திரும்பி வருவதில்லை. தெளிவான குறிக்கோளை நோக்கி முயற்சி செய். எத்தனை இன்னல்கள் வந்தாலும் சரி, சிறந்த சிந்தனை மற்றும் உயர்ந்த எண்ணங்கள் நம்மை எப்போதும் நிலையாக வைத்திருக்க உதவும். சாதிக்க விரும்பும் மனிதனுக்கு நிதானம்தான் அற்புதமான ஆயுதமே தவிர கோபம் இல்லை. பண்பாடு குன்றிய இடத்தில்தான் பகைமை உணர்ச்சி அதிகம் காணப்படும். நெருக்கமாயிரு, ஆனால் கீழ்த்தரமாய் ஒருபோதும் இராதே. உண்மையை பேசுங்கள், கேட்பவர்களுக்கு இயன்றதை கொடுங்கள். இந்த இரு வழிகளிலும் ஒருவன் இறைவன் சந்நிதியை அடையலாம். எந்த செயலானாலும் சிந்தித்து செய்யுங்கள். ஏனெனில் உங்களின் ஒரு செயல் உங்கள் எதிர்காலத்தையே மாற்ற வல்லது. எதுவாக இருந்தாலும் அது நமக்கு ஏதுவாக இருக்குமா என்று சிந்தித்து செயல்படுவோமாயின் சிந்தனைகள் அனைத்தும் சிற்பியின் சிற்பம் போல் சிறந்து விளங்கும். விரக்தியில் நம்மை வீழ்த்த காத்திருக்கும் விரோதிகளின் வியூகத்தை உடைத்தெறிய உதவும் மகத்தான சக்தி மன உறுதி. அடுத்தவர் வழி அறிந்து வாழ்கிறவன் யாரையும் காயப்படுத்தவும் மாட்டான், யாருடைய கண்ணீருக்கும் காரணமாக இருக்கவும் மாட்டான். புரிதல் இல்லாதவர்கள் இருக்கும் இடத்தில் நீ உன் அன்பை நிரூபிக்க தேவையில்லை. எதற்காகவும் மற்றவரின் மனதை புண்படுத்தாதீர். ஏனெனில் இன்று இருப்பவர் நாளை இருப்பார்களா இறப்பார்களா என்பதை நாம் அறியோம். ஆதலால் இருக்கும் வரை இவ்வையகத்தை இன்பத்தால் நிரப்புவோம். தூக்கமின்றி இருப்பவரை காட்டிலும் ஊக்கமின்றி இருப்பவர்களே இவ்வுலகில் எளிதில் வீழ்ச்சியை சந்திக்கின்றனர். வாழ்வில் மற்றவர்களுக்கு வழிகாட்டுவது எளிதாக தோன்றும். ஆனால் அவ்வழியே அவர்களை வழி நடத்துவது என்பது அவ்வளவு எளிதல்ல. கடந்து போன நேரம் ஒருபோதும் திரும்பி வருவதில்லை. தெளிவான குறிக்கோளை நோக்கி முயற்சி செய். ஒருவரை சூழ்ச்சியில் வீழ்த்தினீர்கள் என்றால் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், நீங்களும் சூழ்ச்சியில் வீழ்த்தப்படுவீர்கள். பிறருடைய துன்பம் கண்டு இன்பம் கொள்வது பாவம். மறந்தும் கூட அதை எண்ண வேண்டாம்.